தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கசந்த மாறா மதுரமாகும், கொடிய யோர்தான் அகன்றிடும். கசந்த மாறா மதுரமாகும், கொடிய யோர்தான் அகன்றிடும். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பலத்தினாலும் அல்லவே, பரக்கிரமத்தினாலும் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே, பரக்கிரமத்தினாலும் அல்லவே, ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு உரைத்தனரே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு உரைத்தனரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் 2026 வருஷத்தின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, யோவேல் 2 அதிகாரம் 21 வசனத்தில், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வருஷம் இனி வருகிற வருஷம் எப்படி இருக்குமோ, என்ன நடக்குமோ என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து மரியாளிடம் தேவ தூதன் போய் சொல்லும்போது அவர்களும் கலக்கத்தோடு இருந்தார்கள். யோசிப்பிடம் தேவ தூதன் போய் சொல்லும்போது அவர்களும் கலக்கத்தோடு பார்த்தார்கள். 3 வான சாஸ்திரிகளுக்கும் தேவ தூதன் போய் சொல்லும்போது அவர்களும் கலக்கமடைந்தார்கள். மேய்ப்பர்களிடம் தேவ தூதர்கள் போய் சொல்லும்போது அவர்களும் கலக்கமடைந்தார்கள். எல்லாருக்குள்ளும் ஒரு பயம், ஒரு திகில் இருந்தது. பிரியமானவர்களே, இவர்கள் அனைவரிடம் போய் சொன்னது காபிரியேல் என்னும் தேவதூதன். இவர்களிடம் சொன்னது ஒரு மனுஷன் அல்ல. ஆம், யோசிப்புக்கும் மரியாளுக்கும் இந்த குழந்தை நான் சொல்கிற வரை இங்கிருந்து குழந்தையை எங்கும் எடுத்துச் செல்லக்கூடாது என்று சொல்லி ஆலோசனை கொடுத்ததும் தேவதூதன் தான். 3 வான சாஸ்திரிகளுக்கும் இந்த குழந்தையினுடைய பிறப்பை குறித்து, நீங்கள் பார்த்ததை குறித்து ஏரோது ராஜாவிடம் போய் சொல்லக்கூடாது என்று சொல்லி நீங்கள் வேறு வழியாக செல்ல வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்ததும் தேவதூதன் தான். ஆம் பிரியமானவர்களே, இதிலிருந்து கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள், சகல காரியங்களை குறித்தும் ஒரு மனுஷன் போய் அவர்களிடம் சொல்லவில்லை, தேவதூதனே போய் சொல்லி ஆலோசனை கொடுத்தார். தேவதூதனே போய் சகலவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்தார். இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இங்கே போக வேண்டும், இங்கே போகக்கூடாது என்று சொல்லி ஆலோசனை கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, ஆம், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதித்து உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற கர்த்தர்
இந்த வருஷம், இனி வருகிற வருஷம் கர்த்தர் இந்த தேசத்தில் உங்களை எப்படி நடத்த வேண்டும், எப்படி நீங்கள் இருக்க வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எல்லா காரியத்திலும் தேவன் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து வழிநடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து எதை குறித்தும் பயப்படாமல் கலங்காமல் இருங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.